சவுக்கு சங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நாங்க சமைச்சிருக்கோம். சவுக்கு சங்கர் இன்னைக்கு எப்படி ஒரு எலி குண்ல ஒரு கருவாடு தலைக்காக மாட்டிக்கினா போல இன்னைக்கு எங்க கிட்ட மாட்டிருக்கிறாரு. 2 பேருக்கு மன்னிப்பே கிடையாது. ஒண்ணு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு, 2வது சவுக்கு சங்கருக்கு. விஜய் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா முடியல. அவங்க ஒரு பிரபலமான நடிகர், இப்ப நம்ம காலில் விழுந்துட்டாரே அப்படின்றது அது எல்லாருக்குமே நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும். அது ஐயோ நம்ம காலில் விழுந்துட்டாரு. சவுக்கு சங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நாங்க சமைச்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். நாங்க முன்வைத்த குற்றச்சாட்டு உண்மையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு எங்க கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு விசாரணை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். தொடர்ச்சியா யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண்களை குறித்தும், காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும், தமிழ்நாடு அரசு குறித்தும், தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும், அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் இழிவாக பேசி அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காரு. சவுக்கு சங்கர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரா இருக்கும் போது இதே போல தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாகவும் அரசு அதிகாரிகளையும் பேசிட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் உயிராவே இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஒன்னு சிறையில வச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்களை முடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதாவது எப்படி சொல்றது, விபத்து போல அவங்களை முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல. இன்னைக்கு 4 வருஷமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியா ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா இன்னைக்கு இழிவா ஒருமையில பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் திமுக கவர்மெண்ட், திமுக கட்சி இன்னைக்கு அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க. சமூக நீதி காக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக அமைப்புன்றதுனால இன்னைக்கு அவர் விட்டு வச்சிருக்காங்க. ஆனா சவுக்கு சங்கர் இன்னைக்கு எப்படி ஒரு எலி குண்ல ஒரு கருவாடு தலைக்காக மாட்டிக்கினா போல இன்னைக்கு எங்க கிட்ட மாட்டிருக்கிறாரு. ஏன்னா தினந்தோறும் அவர் போடுற வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா என்ன குறித்து தொடர்ச்சியா அவதூறை தான் பரப்பிட்டு இருக்காரு. என்னுடைய இந்த வீரலட்சுமி அகராதியில 2 பேருக்கு மன்னிப்பே கிடையாது. ஒண்ணு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு, 2வது சவுக்கு சங்கருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன ஒருமையில பேசி இழிவா பேசினாரு. அவரு 2வது இன்னைக்கு சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா என் சம்பந்தமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம எனக்கு மக்கள் மத்தியில இருக்கிற என்னோட நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில மக்கள் மத்தியில எனக்கு தவறான சிம்பத்தி கிரியேட் பண்ணுன்றதுனால இன்னைக்கு அவர் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு பெண்ணுன்னு என்ன பார்க்காம இழிவா பேசிட்டு அவதூற பரப்பிட்டு இருக்காரு. திமுக அரசாங்கம், திமுக கட்சின்றது ஒரு ஜனநாயக அமைப்பு, அது ஒரு ஜனநாயக கட்சி. பேச்சு சுதந்திரத்துக்கு அதிகமான வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால அமைதி காக்குறாங்க. அடுத்தவங்களை வாழ விட்டு பேச விட்டு அவங்க அழகு பாக்குற கட்சி. அதனால அமைதி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பத்தி அவர் இழிவா பேசுறாரு. முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் பத்தி இழிவா பேசுறாரு. அவங்க குடும்பத்தாரை பத்தி இழிவா பேசுறாரு. அதுக்கு எல்லாமே வீடியோ ரெக்கார்டு அவருடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவருடைய சமூக வலைதள கணக்குலயே எல்லாமே இருக்கு. அப்படி இருந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம தானே இருக்காங்க. இன்னைக்கு வழக்கு மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நான் கொடுத்த புகார்ல கூட பாத்தீங்கன்னா இந்த நடிகர் விஜய் அந்த 41 பேர் அந்த விஷயத்துல அதுல வரதராஜன்ற அவர் முன்னாள் ஐஜி, அந்த காவல்துறை முன்னாள் அதிகாரி, அவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாங்களே தவிர சவுக்கு சங்கரும் பேசிருக்காரு, அவர் கைது பண்ணலையே. ஹரிநாடார் போன்றவர்லாம் பேசுறாங்க, அவங்க எல்லாம் கைது பண்ணலையே. இவ்வளவு குற்றச்சாட்டு அவர் மீது வரும்போதும் ஏன் அவரை இன்னும் கைது செய்யாம அரசு விட்டு வச்சிருக்கு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் விட்டு வச்சிருக்காங்க. அதுதான் நான் அரசாங்கத்தையும் கேட்கிறேன். அதாவது தொடர்ச்சியா ஒரு மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவரை நான் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்பியா இருந்தார். அவர் எஸ்பியா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்ட பெண்களை உண்மையா பல விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட பெண்களை அவர் எப்படி அணுகுவாரு, ஏழை எளிய மக்களை எப்படி அணுகுவாரு, புகார்தாரரை எப்படி அணுகுவாரு, அவங்களுக்கு எந்த வழியில அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுத்திருக்காருன்றத நான் நேர்ல பாத்துருக்கிறேன். அவருடைய வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியை பத்தி அவர் சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா, அவரை என்னெல்லாம் பேசக்கூடாதா, எந்த அளவுல ஒரு அதிகாரிகளை பத்தி விமர்சனம் செய்யக்கூடாது அந்த அளவுல பேசுறாரு. இருந்தாலும் அவரை விட்டு தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அதிகாரிகளை குறித்து பேசினா அவருக்கு ஏதாவது மக்கள் பார்ப்பாங்க, அவருக்கு அதுல ஏதாவது யாராவது பணம் கொடுப்பாங்க. திட்டமிட்டு தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சர் அவர்களையும் திட்டமிட்டு ஒரு புரளியை கிளப்பணும், அவங்க மீது ஒரு அவதூறு பரப்பணும்னு, அதாவது பிளாக் மணில இருந்து, அதாவது பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணத்துல இருந்து இவருக்கு பணம் கொடுக்கறாங்க. பணம் கொடுத்து இவரை பேச வைக்கிறாங்க. அதனால பேசுறாரு. பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிசம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா? அதாவது ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகவியாளர்னா ஒரு பேச்சுல நேர்மை இருக்கணும்,
வாழற வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கணும், அடுத்தவங்களை பத்தி ஒரு விமர்சனம் பண்ண அதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கணும், வாழற பேச்சுல வாழற நடத்தில எல்லாத்துலயுமே வந்து நேர்மையாவும் ஒழுக்கமாவும் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கிறவன் தான் வந்து உண்மையான வந்து ஜேர்னலிஸ்ட், அதை பத்திரிகையாளர்னு சொல்லலாம். இவர் பத்திரிகையாளர் அப்படின்னா இவர் என்ன உண்மை பேசுறாரு? யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்துக்காக எவ்வளவு பொய்யும் புரட்டமா பேசுறாரு. இன்னைக்கு என்னை பத்தியும் நடிகை விஜயலட்சுமி பத்தியும் நாங்க பணத்துக்காக தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், நான் எங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது காரணம் வந்து அவங்க எனக்கு பணம் கொடுக்கல. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க, எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருந்தா கூட இன்னைக்கு அவங்க வந்து பொருளாதாரம் இல்லாம அவங்க அக்கா வச்சு கஷ்டப்படுறேன் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்க. அப்ப எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு என்னன்னே தெரியாம இவர் வந்து ஒரு காணொலியில பதிவு செய்யறாரு. பட் நடிகர் விஜய் மீது விமர்சனங்களை வச்சேன், அது சம்பந்தமா அவர் எனக்கு என்ன வந்து உரிமையில பேசி ஒரு வீடியோ போட்டு வெளியிடுறாரு. அப்ப இது எல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து யாராவது ஆதரவு வேற ஏதாவது ஒரு அமைப்புக்கோ ஒரு அரசியல் இயக்கத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணுன்றதுக்காக அவங்க கொடுக்கிற பணத்துல இவங்க திமுக கட்சியையும் திமுக ஆதரவா இருக்கக்கூடிய அமைப்புகளை அமைச்சர்களை அதிகாரிகளை இவர் விமர்சனம் பண்றதே ஒரு தொழிலாக. அப்ப இதுல என்ன ஜேர்னலிசம் இருக்கு? மாமல்லபுரத்துல வந்து ஆறுதலுக்காக வேண்டி இங்க வந்திருக்காங்க விஜய் அவர்கள் அழைக்கப்பட்டதின் பேர்ல இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல போய் தான் நம்ம வந்து இறந்தவங்களுடைய அனுசரிப்போம், நம்ம துக்கத்தை வந்து அவங்க கிட்ட வந்து பகிர்ந்துப்போம். யாரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியே வராம வீட்டுக்குள்ள வந்து உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும். அது என்ன கல்ச்சர், அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க? துக்க நிகழ்வு கிடையாது. அது சமஞ்ச பொண்ணதான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பார்ப்பாங்க. சமஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டுல இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட அதாவது உங்களால ஏற்பட்ட அந்த மரணத்துல இறந்தவங்களுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது. ஒரு சமஞ்ச பொண்ணை எப்படி வீட்டுல வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார் உறவினர்களா வந்து பஸ் பிடிச்சி எல்லாம் வந்து பாப்பாங்க, அது போல நீங்க பஸ்ஸை வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நான் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா முடியல. ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது. அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்துக்கு நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க காலில் விழுந்தாருன்னா அவங்களுக்கு அந்த உசுரை நீங்க திருப்பி கொடுத்துட முடியுமா? எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா தானே மேடம்? ஆதரவா இல்லைன்னா அங்க பிரைன் வாஷ் பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்க. யாருமே வந்து கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சினிமா திரையிலேயே பார்த்தவங்க ஒரு பிரபலமான நடிகர் இப்ப வந்து நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரே அப்படின்றது அது எல்லாருக்குமே அந்த நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும். அது ஐயோ நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரே, சரி தப்ப வந்து ஒரு திருந்தி வருந்தி கேட்கிறாருன்னு நமக்கு தோணும். அது போலதான் அந்த மக்கள் வந்து யோசிக்கிறாங்களே தவிர உண்மையா திருந்தியோ வருந்தியோ நடிகர் விஜய் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கவே வாய்ப்பே இருக்காது. அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க பாதுகாப்பே வேணும். இப்ப உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மா அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க, உயிருக்குள்ள எந்த அச்சுறுத்தலும் யாருக்குமே இருக்காது. நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க ஸ்விஃப்ட் கார்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க, அப்ப எந்த ஒரு கிரௌடும் வரது இல்லையே தமிழ்நாட்டிலேயே, அதுவும் சென்னை பெருநகரத்திலே அவர் சுற்றுப்பயணம் எல்லாம் வந்திருக்கிறார், தனியா ஒரு கார்ல வராரு. அது போல நீங்க வந்து கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீடா நீங்க வந்து இல்ல இரவு நேரத்திலயோ இல்ல விடிய காலையே நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே. நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க வந்து பஸ்ஸை வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமைச்ச பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்து நீங்க அனுப்பினா இதெல்லாம் என்ன கல்ச்சர், இதெல்லாம் என்ன பண்பாடு? கரூருக்கு வந்து போறதா முடிவு இருந்ததாகவும் மண்டபம் வந்து முன்னாடி புக் ஆகி அப்புறம் அழுத்தத்தின் காரணமா அந்த மண்டபம் கிடைக்கலன்னு சொல்றாங்க தவக்க சார்பா. நாங்க என்ன கேக்குறோம்னா நீங்க ஏன் மீண்டும் ஏன் கிரௌட ஏன் கூட்ட பாக்குறீங்க? ஒரு மண்டபம் நீங்க பாக்குறீங்க, நீங்க வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வராரு, நடிகர் விஜய் அவர்கள் வராருனாலும் கிரௌடு கூடுவாங்க தானே. நாங்க என்ன சொல்றோம், துக்கம் ஏற்பட்ட அந்த குடும்பத்தாரோட வீட்டுக்கு தானே போய் பார்க்க சொல்றோம். இப்ப எல்லா அமைச்சர்களும் போனாங்க, எவ்வளவு எம்எல்ஏ எம்பி எதிர்கட்சியில இருந்து தமிழ்நாட்டில் கூட பல கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் பாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஏத்துக்க முடியல, நம்மளால ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு போறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பயம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு அங்க போனா நம்மளுக்கு எதனா ஆயிடுமா, உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம எதனா பண்ணிடுவாங்கன்னா அப்ப நீங்க தான் தவறு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சதுனாலதான் நீங்க அந்த மேல பயப்படுறீங்க. இப்ப நீங்க சிபிஐ கூட நீங்க கேட்டிருக்கீங்க, சிபிஐ விசாரணையில கூட என்ன சொல்லுவாங்கன்றீங்க? அவங்க கேட்டது எஸ்ஐடி தானே, அவங்க கேட்டது எஸ்ஐடி தான் கேட்டாங்க, ஆனா நீதிமன்றம் தான் சிபிஐ உத்தரவிட்டது. அவங்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிறப்பு விசாரணை குழு தான் அமைச்சிருந்தாங்க, நீங்க அதையும் வேணான்றீங்க. இல்ல நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா ஆகணும்ன்றீங்க. வந்து பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை நம்பிக்கை வந்து எஸ்ஐடி கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே இந்த நீதிபதி சொன்னதை வந்து விமர்சிச்சிருக்காங்களே.
ஸோ அது வந்து கரெக்டாக இருந்ததா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை விமர்சிக்கிறாங்க. இல்ல நான் நீதிபதிகள் குறித்து நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் எப்பவுமே. ஆனா இப்ப உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டில இருந்து எதனா ஒரு வழக்கு அங்க போச்சுன்னா அத புகாதாரருக்கு எதிர்மறையா தான் அவங்க தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. அது ஏன் தெரியல. அது யாரு சொல்லி ஒன்றிய கவர்மெண்ட் சொல்லி அந்த மாதிரி தீர்ப்புகளை வழங்குறாங்களா இல்ல வந்து அவங்க திட்டமிட்டு எதனா செயல்படுறாங்களா தெரியல. இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இதுல வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவோ இல்ல யாருக்கு சாதகமா பண்ண பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையா சட்டம் நிக்க போகுது. அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதுக்கு வந்து நீங்க இப்ப எல்லாமே இப்ப வந்து அங்க என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் இருக்கு. ஊடகவியலாளர் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு. இவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு கண் கூட சின்ன குழந்தை கூட சொல்லுது இவங்க மேலதான் தவறு அப்படின்னு. நீங்க அப்ப ஏன் கூப்பிட்டு என் காலில் ஏன் விழுறீங்க? நீங்க தான் தவறு பண்ணலையே, யாரோ பண்ண தவறுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க கூப்பிட்டு காலில் விழுறீங்க. ஒரு அமைச்சர் பெருமக்கள் ஒரு குழந்தை இறந்து போயிட்டு அங்க உணர்வுபூர்வமா போய் கண்ணீர் சிந்துறதா கேலி கூத்து பண்றீங்க. ஒரு அமைச்சர் வந்து ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும்போது அவரே வந்து திட்டமிட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிப்பை ஏற்படுத்தணுங்க. நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா? இல்லையே. அப்ப நீங்க அவங்களை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது.